வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார். அசம்பிளிக்குள்ள நிறைய முக்கியமான அறிவிப்புகள், குறிப்பாக ஏர்போர்ட் இருக்குல்ல, பரந்தூர் ஏர்போர்ட்டு, அந்த ப்ராஜெக்டை பற்றி ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட்டு. இது இல்லாமல் இந்த சிலிண்டர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா, உங்களுக்கு ஒரு பிரத்யேக அனௌன்ஸ்மெண்ட், பல விஷயங்கள் நடந்திருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சென்னை பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 12 கிராமங்களில் அமைய இருக்கும் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களுடன் நான் உறுதியாக நிற்கிறேன். அசம்பிளிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம்ல, அது சார்ந்த ஒரு விளக்கத்தை ஒவ்வொரு தரப்பாக வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் ஜாய் அலுகாஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு விளக்கத்தை தெளிவாக சொல்லியாச்சு. அதாவது குற்றச்சாட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த விஜய் சார் அவர்கள் ஜாய் அலுகாஸ் சார் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பண்ணியிருக்காரு, ஸோ அதனால தான் எப்படிப்பா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அவங்களுக்கு போயிடுச்சோ அப்படின்னு பல பேர் பேசினாங்க. ஆக்சுவலாக அது போல் ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் கூட மக்களுக்கு பெனிஃபிட் ஆகுறாங்களா, ஒரு பைசாக்குள்ள எடுத்து முடிக்கிறேன்னு சொல்கிறாங்களா, சந்தோஷம். கவர்மெண்ட் செலவு மிச்சமாகுதில்ல, அது வரைக்கும் சந்தோஷம் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட அதே விஷயத்தை தான் ஜாய் அலுகாஸ் இப்போ சொல்லியிருக்காங்க. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் இருக்குல்ல, இதில் எங்களுக்கு லாப நோக்கம் கிடையாதுங்க, மக்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணி தான் இந்த டெண்டரை கோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனிஸ் இவ்வளோ நல்லவங்களா? எல்லா கம்பெனிஸும் நம்மளுக்கு அது மாதிரி யோசிக்க தோடுதில்லை. ஸோ இது வரைக்கும் சம்பாரிச்சிருக்கோம், மக்கள்கிட்ட இருந்து தான் அதை திருப்பி கொடுக்க தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கோம். வாய்ப்பு எடுத்த சிஎம்க்கு நன்றி. அண்ட் அவங்க கொடுக்க போகிற மோதிரங்கள் இருக்குல்ல, அதில் ஹால்மார்க் முத்திரை இருக்கும்ன்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு தரமான மோதிரங்கள் அது இருக்குன்ட்டு ஜாய் அலுகாஸ் இந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு விஷயம் கிளியர் ஆகிடுச்சா? ஓகே, ரைட்டு. இந்த தாவேக்காவினர் பல முறை விமர்சிப்பாங்களே, என்னங்க திமுகவினர் எப்போ பார்த்தாலும் திருமண விழாவுக்கு போயிட்டு அங்கே ஃபுல்லாக எல்லாத்தையும் பேசி கிட்டத்தட்ட ஒப்பாரி வைக்கிறாங்கன்ற போல வார்த்தை பதங்களை பயன்படுத்தியிருப்பாங்க தாவேக்காவினர். ஆனால் அதெல்லாம் திமுக ஊண்டாக்குதான்னு கேட்டிங்கன்னா, அவங்க திருமண விழாவில் அரசியல் பேசியிருக்காங்க. இப்போ நடந்த ஒரு திருமண விழாவில் ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, லட்சக்கணக்கான மக்கள் செஞ்ச தப்பால் கோடிக்கணக்கான மக்கள் இப்போ துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. மாற்றம் ஏற்பட்டு அது ஏமாற்றமாக மாறிடுச்சிங்க இப்போதைக்கு அப்படின்ட்டு தாவேக்கு ஆட்சி இருக்கல, இதை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஸ்பீச்சை நம்ம கேட்குறப்போ ஒரு விஷயம் தெளிவாக புலப்படுதில்ல, திமுக இந்த எலெக்ஷனில் எதுக்காக தோத்தாங்கன்ற உண்மையை இன்னும் ஏற்க மறுத்துக்கிட்டு இருக்காங்க. திரும்ப மக்கள் மேலே ப்ளேம் பண்ணுறாங்கனாக்கா, நல்ல ஒரு விஷயத்த, மக்கள் விரும்புகிற ஒரு விஷயத்த அந்த கவர்மெண்ட் தொடர்ந்து பண்ணியிருந்தா மக்கள் ஏன் புறக்கணிச்சிருக்க போகிறாங்க? இந்த நிதர்சனம் இன்னும் தெரியாமல் இருக்கா, இல்லை தெரியாமல் இருக்காங்களா தெரியல. இல்லை ப்ரோ, அவர் சொல்கிறது கரெக்ட் ப்ரோ அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்களா? சரி, சிம்பிளாக ஒரு விஷயம் கேட்குறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் திமுகவில் மாற்றங்கள் தேவையில்லை. அப்படியே சமீபத்தில் செயற்கூடல அவ்வளோ மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. ஏஜ் கேட்டகரிலாம் பிரிச்சா ஞாபகம் இருக்கா? அதுவும் 70 வயசுக்கு மேலே மாவட்ட செயலாளரே இருக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் முடிவு எடுத்திருந்தாங்க. ஸோ எலெக்ஷனில் அவங்க சொதப்பு நடவு ஒன்று தெளிவாக தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. நிர்வாகிகளையும் குறை சொல்லியிருந்தார் ஸ்டாலின் அவர்கள், நம்மளும் ப்ளேமை ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு. அப்படி இருந்தும் இந்த விஷயத்தை திருமண விழாவில் பேசுகிறாங்கனாக்கா, அப்போ கட்சி கூட்டம் சார்ந்த ஒரு ஸ்பீச்சு, பொது மேடை சார்ந்த ஒரு ஸ்பீச்சு, திருமண நிகழ்ச்சி சார்ந்த ஸ்பீச்சுன்னு அப்படி பிரித்து பார்க்க முடியாதுல்ல. சொல்லுங்க, ரைட்டு விடுங்க. சட்டப்பேரவையில் பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி இருக்காங்கள, அவங்க துறை சார்ந்து பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கும் போது கூடவே ஆடடாக இன்னொரு விஷயத்த அங்கே ஆதங்கமாக பதிவு பண்ணிட்டாங்க. திமுகவினர் இங்கே எங்கே மேடை போட்டாலும் தாவேக்காவினரை போட்டு பயங்கரமாக கிழிக்கிறது, தாவேக்காவினர் எங்கே மேடை கிடைச்சாலும் அதுவும் சண்டே ஆனால் போதும் ஃபுல்லாக ஈவெண்ட்டுக்கு ஓகே சொல்லிடுறாங்களா, மினிஸ்டர்ஸ் முதற்கொண்டு எல்லா மேடைகளையும் அவங்க திமுக வச்சு செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி ரெண்டு தரப்பாக மாறி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்களே, அதில் வழக்கம் போல் சிஎம் அவர்களையும் அமைச்சர் சார்ந்தும் திமுகவினர் கடுமையாக விமர்சனத்தை முன் வச்சுருந்தாங்க. அதை பேரவைக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. அமைச்சர் விஜயலட்சுமி என்ன சொல்கிறாங்க, இது போல் திமுகவினர் மரியாதை குறைவாக பேசுறதுலாம் தப்புங்க, இதை கண்டிப்பாக கண்டிச்சே ஆகணும்னு சபாநாயகர்கிட்டே முறையிட்டாங்க. இந்த முறையிடலப்போ திமுகவினர் எழுந்து நின்ட்டாங்க, கூச்சல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஒரு பக்கம். இதை பார்த்த சபாநாயகர் என்ன சொல்லிட்டாரு, இல்லைங்க ஏற்கனவே அமைச்சர்களும் சொல்லியிருக்காங்க இதை பற்றி, நான் அதை பற்றி ஃபுல்லாக ஆராய்ந்து வரேங்க, கூடிய சீக்கிரம் என்ன முடிவுன்றாமல் எடுக்கிறேன் சபாநாயகர் சொல்லியிருக்காரு. திமுக சட்டமன்ற உறுப்பினர் நேற்று பொது இடத்தில் பொதுக்கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மரியாதையின்றியும் அமைச்சர் மற்றும் அமைச்சர் அவர்களை மரியாதையின்றும் தரக்குறைவாக பேசியிருக்காரு. இது பெரிய கண்டனத்துக்குரியது. இது அவர்கள் தோல்மையால் ஆற்றாமையால் மீண்டும் மீண்டும் இதனை உறுதிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். நான் சொல்றேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இருங்க, நீர்வளத்துறை அமைச்சர் கூட காலையில் அலுவலகத்துக்கு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் கூட காலையில் அலுவலகத்துக்கு வெளியிலே பேசியிருந்தாலும் நம்முடைய முதலமைச்சரை பற்றியோ உறுப்பினரை பற்றியோ மாண்பு குறைவாக பேசுகின்றால் இது வருத்தமாக இருக்கிறது. இதெல்லாம் உரிமை பிறல் பிரச்சனைகள் வருமா என்று கேட்டார். நான் ஆய்வு செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதுதான் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கூறிய பிரச்சனைகளும் வெளியிலே பேசிய பேச்சுக்கள் நம்முடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும், தனிநபருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும் சரி,
பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும் அவையின் மாண்பை குறைப்பதாக இருந்தால் எப்படி இருக்குது என்பதை நான் படித்து பார்த்து பேசியதை கேட்டு ஆய்வு செய்து நல்ல முடிவு எடுப்பேன். அதுவரை இந்த பிரச்சனையை அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த லைவ் பண்ணா இந்த தலைவலி அந்த தலைவலி ரீல்ஸா கட் பண்ணி வெளியே போறது அதுன்னு பலதரப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குல்ல. திமுக எழுப்பியிருந்தாங்களே, இல்லை ஏவாவில் என்ன சொல்லியிருக்காரு, பதில் சொல்றதுக்கு நீங்க எங்களை அனுமதிக்கிறதுக்குள்ள, இட் மீன்ஸ் சபாநாயகர் எங்களை அனுமதிக்கிறதுக்குள்ள ரீல் கட் பண்ணி மேலே போயிடுதுங்க அப்படின்றாரு ஏவாவில். என்ன இன்னொரு பக்கம் அண்ணன் இபிஎஸ் அவர் விவசாயிகள் பிரச்சனை சார்ந்து நிறைய பேசுவார்ல, தான் ஒரு விவசாயில பெருமிதமாக சொல்லுவார்ல, மேட்டூர் அணை விவகாரத்தை பற்றி பேசிட்டு இருந்தாருங்க. அந்த டைமில் சபாநாயகர் குறுக்கிட்ட என்ன பண்ணிட்டாரு, இல்லைங்க இன்னும் பதில் வரலங்க, வந்ததுக்கப்புறம் அதை பற்றி தெளிவாக நம்ம எல்லா விஷயத்தையும் பேசுவோன்னு அவர் ஆஃப் பண்ணிட்டாரு. திட்டமிட்டு சென்ற ஆட்சியில், திட்டமிட்டு ஏற்கனவே இருந்த ஆட்சியில் என்று எங்களுடைய ஆட்சியை குறிப்பாக அவர் குற்றம் சாட்டுகிறார். அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லணும். நான் கேட்கிற பொழுது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதிக்கணும், நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றேன்னு சொல்றீங்க, ஆனாக்கா பேசிய பேச்சு அப்படியே லைவ்ல போயிடுது. நீங்க சொல்லி புரோஜனம் இல்ல, விரைவில் அதை பற்றி ஒரு முடிவு எடுக்கலாம். அதனால என்னன்னா அவங்க சொல்லுகிற பொழுது, குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது உடனே எங்களை அனுமதிச்சாதான் அவங்க பதில் சொல்ல முடியும். நீங்க அவர் பின்னால சொல்லுங்க பின்னால சொல்லுன்றீங்க, அதுக்குள்ள ரீல் கட்டி மேல போயிடுது. ரீல் இது சம்பந்தமாக நம்முடைய செந்தில் வந்து பேச அனுமதிங்க. தங்களிடம் சட்டப்பேரவை விதி 55 கீழ் ஒரு கவனிப்பு கொடுத்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூரிலிருந்து டெல்டா மாவட்டத்திற்கு குறுவை சாகுபடி செய்ய தண்ணீர் திறக்கப்படும். இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கப்படவில்லை. அதனால நிலத்தடி நீரை படிச்சிருங்க. அதை நிலத்தடி நீரை நம்பி சுமார் 2 லட்சம் ஏக்கர் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்தார்கள். அதில் 1 லட்சம் ஏக்கர் தண்ணி இல்லாமல் காய்ந்து. மாண்பு உறுப்பினர், நீங்க வந்து அறிவிப்பு கொடுத்திருக்கின்றீர்கள், அரசிடமிருந்து இன்னும் பதில் வரல. என்னன்னா நீங்க விளக்கமா சொல்ல இருங்க ஒன்று சொல்லிடுறேன். இதே போன்று நீங்க விளக்கமா சொல்ல ஆரம்பிச்சு பதில் வராமல் நான் அதை அனுமதித்தால் அரசாங்கம் வந்து பதில் தருவது ஏன் தாமதப்படுத்துகிறது, ஏன் பதில் விலை என்ற பிரச்சனை வரும். பதில் வந்தவுடன் விரிவாக பேசுவதற்கான வாய்ப்பு இப்போ மென்ஷன் பண்ணிட்டீங்க. இப்போ இல்லை, இப்போது நீங்கள் பதிவு செய்துவிட்டு மேட்டூர் அணையில் ஏன் தண்ணீர் திறக்கவில்லை என்பது வினாவாக கேட்டுவிட்டீர்கள். விளக்கத்தை மாண்புமிகு நீர்வளத்தின் அமைச்சர் வந்து பதில் கிடைத்தவுடன் இதே அவையில் நான் பதில் சொல்லுவேன். அது வரைக்கும் இதை மென்ஷன் செய்ததாக, பதிவு செய்ததாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்னைய நாளில் மேஜரான ஒரு ஸ்பீச்னு கேட்டிங்கன்னா சிஎம் அவரோட ஸ்பீச் தான். நிறைய விஷயம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் இருக்குல்ல, அது 6 சிலிண்டரு தாவேக்காவோட தேர்தல் வாக்குறுதிகளை ரொம்ப முக்கியமான வாக்குறுதி. இதோட முதற்கட்டமாக வருஷத்துக்கு 3 சிலிண்டர்ஸ் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு பக்கம் திமுகவினர் பயங்கரமாக இந்த விஷயத்தை விமர்சிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன தகுதி வாய்ந்த அப்படின்ட்டு. திமுக ஆட்சியில் தாவேக்கான விமர்சிச்சாங்களே, அதே விஷயத்த இப்போ திரும்ப கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. 2027 பொங்கல் பண்டிகையிலிருந்து இந்த திட்டம் அமலுக்கு வருதுன்றாங்க. அப்படி என்ன ப்ரோ 6 கிடையாது 3 மட்டும் தான் கேட்டிங்கன்னா, முதற்கட்டமாக ஃபர்ஸ்ட் ஃபேஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஓகே ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் அடுத்து முழு கட்டமாக 6 சிலிண்டர்ஸ் மேபி கிடைக்கலாம். ஆனால் இந்த சிலிண்டர்ஸ்ன்ற விஷயத்தில் நாமளே ஃபுல் பிளெஜ்ஜாக முடிவு பண்ண முடியாதுல்ல. ஜியோ பாலிட்டிக்ஸ் இதில் முக்கியமான பங்கு வகிக்கும். ஈரான் இஷ்யூ ரொம்ப பெருசாக வெடிக்க இப்போ 3 சிலிண்டர் சொல்லியிருக்காங்களே, இதுவே கஷ்டமாக வாய்ப்புகள் இருக்குங்க. அதான் இதே சேர்த்து சொல்லிடுறேன். மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் இருக்குல்ல, இது எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காரு. பரந்தூர் ஏர்போர்ட் திட்டம் இருக்குல்ல, அதை கைவிடுறதா அஃபிஷியலாக சட்டப்பேரவைக்குள்ளேயே சிஎம் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு நாளோட மேஜர் அனௌன்ஸ்மெண்ட்டு பரந்தூர் ஏர்போர்ட் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்ட்டை கைவிட்டாங்கன்றது தான். மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்குல்ல, இது எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு டெர்மினலை கொண்டு வர போகிறாங்க போல இருக்கு. இப்படி நிறைய அறிவிப்புகளை சிஎம் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது அரசால் பெண்கள் பயன்பெறும் வகையில் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் பல்வேறு திட்டங்கள் தீட்டப்பட்டு இதுவரை சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம், தாய்மாமன் தங்கமோதிர திட்டம், வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம், அண்ணனின் சீர்திட்டம் போன்ற திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் நமது அரசு மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்தினை முதன்மை நோக்கமாக கொண்டு வெற்றி தொலைநோக்கு திட்ட ஆவணத்தினை, வெற்றி விஷன் டாக்குமெண்ட் வெளியிட்டுள்ளது. அந்த திட்ட ஆவணத்தின் அடிப்படையில் இலக்கு நிர்ணயம் செய்து பல்வேறு திட்டங்கள் அடுத்து வருகின்ற 1ஆம், 3ஆம் மற்றும் 5ஆம் ஆண்டிற்குள் நிறைவேற்றத்தக்க திட்டங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சிறப்பினமாக பெண்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து இவ்வரசு நிறைவேற்றும். கடந்த 4 மாதங்களாக
வளைகுடா பகுதியில் நிலவி வரும் போர் சூழல் காரணமாக எரிவாயு சிலிண்டர் கிடைப்பதில் தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. இதனால் மாற்று எரிபொருளை பயன்படுத்தி வருவதாலும் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வினாலும் பொதுமக்கள் தங்களது வருவாயிலிருந்து கூடுதலான தொகையினை செலவிட்டு இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு நிதி நெருக்கடியான சூழலிலும் பொதுமக்களின் நிதிச் சுமையினை குறைக்கும் வகையிலும் பொதுமக்களின் நலனை பாதுகாக்கவும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் நோக்கிலும் எரிவாயு சிலிண்டருக்காக செலவழிக்கப்பட்டு வரும் தொகையினை அவர்களுக்கு வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. எனவே குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இத்திட்ட பயனாளிகள் எரிவாயு சிலிண்டர் பதிவு செய்து சிலிண்டர் பெற்றவுடன் எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இத்திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயனடைவார்கள். அதாவது ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான ஆயத்த பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் வரும் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் முதல் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படும். இத்திட்டத்திற்காக ஆண்டுதோறும் தோராயமாக 4000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னையில் உள்ள மீனம்பாக்கம் விமான நிலையம் இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்தால் AAI இயக்கப்படுகிறது. தற்போது இந்த விமான நிலையம் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாக உள்ளது. வளர்ந்து வரும் சென்னை மாநகரத்தின் தேவைகளை கருத்தில் கொண்டும் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டும் தொழில் வளர்ச்சியினை கருத்தில் கொண்டும் சரக்கு போக்குவரத்தை அதிகரிக்கும் வகையிலும் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான தேவை ஏற்பட்டு உள்ளது. புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு தேர்வு செய்யப்படும் இடம் பெரிய அளவில் விவசாயிகளை பாதிக்காத வகையிலும் அதிக அளவில் குடியிருப்புகளை அகற்றாத வகையிலும் அமைய வேண்டும். ஆனால் முந்தைய அரசு விவசாயிகளை பெரிய அளவில் பாதிக்கும் வகையிலும் குடியிருப்புகளை அதிக அளவில் அகற்றும் வகையிலும் விமான நிலையத்தை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. ஏகனாபுரம் மற்றும் இதர கிராம மக்கள் இந்த விமான நிலையம் அமைப்பதை எதிர்த்து நடத்திய போராட்டங்களை அறிந்து நான் 20/1/2025 அன்று அப்பகுதிக்கு சென்று அங்குள்ள மக்களின் குறைகளை கேட்டறிந்து பின்வரும் அறிவிப்புகளை வெளியிட்டேன். சென்னை பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 12 கிராமங்களில் அமைய இருக்கும் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களுடன் நான் உறுதியாக நிற்கிறேன். நீண்ட நாட்களுக்கு மேலாக இந்த திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளுக்கு எனது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளே நாட்டின் முதுகெலும்பு. இந்த விவசாய நிலங்களை பாதுகாக்க இந்த மக்கள் போராடி வருகிறார்கள். விக்கிரவாண்டியில் அக்டோபர் 2024 நடந்த பொதுக்கூட்டத்திலேயே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறேன். தொழில் வளர்ச்சி மற்றும் அதற்கான விமான நிலையங்களின் பங்கு பற்றி நான் நன்கு அறிவேன். அதற்கான என்னுடைய முழு ஆதரவும் உண்டு. ஆனால் பரந்தூரில் இந்த திட்டம் அமையக்கூடாது. இந்த திட்டம் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையிலும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து
உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஆகியோர்களிடம் கலந்தாலோசித்து விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். இதற்கிடையில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை மேலும் விரிவாக்கம் செய்து அதன் வடமேற்கு பகுதியில் ஆண்டுக்கு கூடுதலாக 20 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய டெர்மினல் 5 என்ற புதிய பயணிகள் முனையம் அமைக்க ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடன் இணைந்து அணுகுசாலை மற்றும் மேம்பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் தற்போது நடைபெற்று வரும் டெர்மினல் 3 பயணிகள் முனையம் கட்டுமான பணிகள் முடிவுற்ற பின் ஆண்டுக்கு 35 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடியதாக இருக்கும். மேலும் புதிய டெர்மினல் 5 பயணிகள் முனையம் செயலாக்கத்திற்கு பிறகு ஆண்டுக்கு மொத்தம் 55 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடியதாக இவ்விமான நிலையம் இருக்கும். இதன் மூலம் சென்னை விமான நிலையத்தின் சேவைகள் மேம்படுத்தப்படுவதோடு பயணிகளின் போக்குவரத்து தேவை புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் வரை பூர்த்தி செய்யப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு மாநிலத்தின் உண்மையான முன்னேற்றம் என்பது அதன் பொருளாதார வளர்ச்சியால் மட்டுமல்ல, பெண் கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், வணிகம் மற்றும் சமூக வாழ்வின் அனைத்து தளங்களிலும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பங்கேற்கும் வாய்ப்புகளாலும் அளவிடப்படுகிறது. மகளிரின் பயண சுதந்திரம் அவர்களின் பொருளாதார சுதந்திரத்திற்கும் குடும்பங்களின் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமாக இருக்கிறது. தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தில் மாநகரம் நகர்ப்புறங்களில் சாதாரண மற்றும் மலைப்பகுதி பேருந்துகளில் 40 கிலோமீட்டர் வரை மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறது. எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் பேருந்துகள் மற்றும் புறநகர் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் அனுமதிக்கப்படுவதில்லை. தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலும் வசிக்கும் ஒரு மகளிரும் போக்குவரத்து கட்டணத்தால் தமது வாய்ப்புகளை இழக்கக்கூடாது என்ற சமூக நீதி சிந்தனையை இவ்வரசு முதன்மையாக கொண்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது என்பதை இந்த மாமன்றத்தில் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். அதன்படி முதல் கட்டமாக மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம் நகர்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். மேலும் கூடுதலாக மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். இத்திட்டத்தில் பயன்பெற வருமான உச்சவரம்போ மற்றும் மேற்கொள்ள விரும்பும் பயண எண்ணிக்கையிலேயோ கட்டுப்பாடுகள் இல்லை. வெற்றி பயண திட்டம் இதர சேவைகளிலும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும். இதன் மூலம் மாநிலம் முழுவதும் மகளிருக்கான எளிதில் அணுகக்கூடிய பொது போக்குவரத்து வசதி பெருமளவில் கிடைக்கும். இதன் மூலம் மாணவிகள் தொலைதூரத்தில் உள்ள கல்லூரிகளுக்கு செல்லவும், பணியிடங்களுக்கு செல்லவும், மருத்துவம் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கும் கட்டணமின்றி பேருந்துகளில் பயணிக்க இயலும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெற்றி பயணம் என்பது கட்டணமில்லா ஒரு பேருந்து பயணம் மட்டுமல்ல, ஒரு மாணவியின் கல்வி, ஒரு தொழிலாளியின் வேலைவாய்ப்பு, ஒரு தாயின் குடும்ப பொறுப்பு, ஒரு தொழில் முனைவோரின் முன்னேற்றம் போன்றவற்றை உறுதி செய்யும் சமூக முதலீடாகும்.
தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் மகளிரின் இயக்க சுதந்திரத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அரசு உறுதுணையாக இருக்கும். இத்திட்டத்தின் கீழ் திருநரும் டிரான்ஸ்ஜெண்டர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். வெற்றி பயணம் வழியாக மகளிரின் வாய்ப்புகள் விரிவடைந்து குடும்பங்கள் முன்னேறி சமூக நீதியும் சமத்துவமும் நிலை பெற்று வளமான வெற்றி தமிழ்நாட்டை உருவாக்கும் நமது பயணம் மேலும் வலுப்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் ஆண்டுதோறும் தோராயமாக 6000 கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும். நன்றி, வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவைக்குள்ள இருக்காரோ இல்லையோ, ஆனா திமுக அடுத்த கட்ட பெரிய தலைகள் இருக்காங்களே, அவங்க தலைமையில திமுகவினர் ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு இருக்காங்க அசம்பிளிக்குள்ள. இந்த பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்டை கைவிடுறதா சிஎம் அனௌன்ஸ் பண்ணாரா, அந்த டைம்ல திமுகவினர் பேச அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனா அனுமதி கொடுக்கல. கவன ஈர்ப்பு தீர்மானம் சார்ந்து அனுமதி கேட்க போயும் அதுக்கு அனுமதி கிடைக்கலனவே வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. இல்ல மாண்பு உறுப்பினர்களுக்கு விதியை படித்து விட்டேன், இந்த விதிப்படி தான் நடப்பேன், மாற்றம் கிடையாது. நீங்கள் எதிர்த்து குரல் கொடுப்பதாக இருந்தால் தாராளமாக நீங்க வெளியே சென்று குரல் கொடுக்கலாம். அவைக்குள்ளே நான் இதை அனுமதிக்க முடியாது. மாண்பு உறுப்பினர் போஜராஜன் பேசுறீங்களா? அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 110 விதியின் கீழ் உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுங்க. சீக்கிரமா உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுங்க. என்ன செய்யலாம் என்பதை பற்றி ஒரு முடிவு எடுத்து நீங்க அமைதியாக நான் நடத்துவதற்கு எனக்கு வழிவகை செய்யுங்க. அவை முன்னவர். 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததற்கு பிறகு என்றைக்குமே அது விவாதம் செய்து உறுப்பினர் அவை முன்னவர். வாங்க 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 வாங்க. கொஞ்சம் மாண்பு புலி அவை காவலர்கள் வந்து அதிகமான குரல் கொடுக்காம இல்லைங்க. மாண்பு அமைதியா நீங்க வருங்க இருங்க. இல்ல நீங்க அவை காவலர்கள் வந்து குரல் கொடுக்காம அவங்களை போக சொல்லுங்க. வெளிநடப்பு செஞ்ச திமுகவினர் இந்த முறை லீட் பண்ணது அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் தான். அவர் பிரஸ் பீப்பிள சந்திச்சு என்னென்ன சொன்னார்னா, பரந்தூர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்துக்கு எடுத்துக்கணும்னு சொல்லி கேட்டோங்க. ஆனால் அவங்க எடுத்துக்கல, அதான் வெளியே வந்துட்டோம். இந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்டை கைவிடுறதா சொல்லியிருக்காரு சிஎம். இதனால தொழில் வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல. தொழில் வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்படும்னா ஒரு ஃபேக்ட்ரிக்கான லேண்டெல்லாம் வாங்கி அங்கே ஃபேக்ட்ரியை போட்டு நிறைய பேருக்கு வேலை கிடைச்சி அங்கே ஆப்ரேஷனாக எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் எதனா ஆச்சுனாக்கா நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லலாம். அது போல் எதுவுமே வரலையே. நிலத்தை கையகப்படுத்திருக்காங்க, அவ்வளோ அதிகபட்சம். அது எப்படிங்க தொழில் வளர்ச்சி பாதிக்கும்? சரி, ரைட்டு. பரந்தூரில் 5746 ஏக்கர் ஒட்டுமொத்தமாக தேவைப்படுற நிலங்களில் 90% நிலத்தை ஏற்கனவே கையகப்படுத்தியாச்சு. இப்போ அந்த நிலத்தை நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு ஒரு வேலிடான கேள்வியை தென்னரசனை கேட்டிருக்காப்புல. மக்களே, இது முக்கியமான கேள்வி. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்தை தவிர்த்து மற்றவங்கெல்லாம் இழப்பீடு வாங்கிட்டாங்க, நிலத்தை கொடுத்து இழப்பீடு வாங்கிட்டாங்க. அப்போ அவங்களோட கதி கேட்குறது யாரு? தென்னரசன்னா. சட்டப்படி எடுத்த நோக்கத்திற்காக, இட் மீன்ஸ் லீகலாக பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்தை நீங்கள் எந்த நோக்கத்துக்காக கையகப்படுத்துறீங்களோ, அரசு கையகப்படுத்துதோ அந்த நோக்கத்துக்கு மட்டும் தான் அந்த நிலத்தை நீங்கள் பயன்படுத்தணும். அப்படி ஒரு விதி இருக்கும்போது இந்த அரசு என்ன பண்ண போகுதுன்னு வேலிடான கொஸ்டின்ஸை தென்னரசு அவர்கள் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த பரந்தூர் நிலம் இருக்குல்ல, இதை என்ன பண்ணலான்றதை பற்றி தாவேக அரசுக்கிட்ட ஒரு தீர்க்கமான முடிவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த முடிவு கையில் இல்லாமலாம் அசம்பிளிக்குள்ளே இவ்வளோ அஃபிஷியலாக சிஎம் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. என்ன முடிவுன்றதை எதிர்பார்த்துட்டு இருக்க மக்களே நானும். ஏன்னா சட்டப்படி ஒரு விஷயம் இருக்குது, அந்த அப்சுகளை கிராஸ் பண்ணணும். அதை சார்ந்த கொள்கை முடிவுகள்லேயே ஏதாவது திருத்தம் மேற்கொள்ள வாய்ப்புகள் இதுக்கப்புறம் பெருசாக எழ ஆரம்பிக்கும். ஏன்னா சட்டத்தை தாண்டி பண்ணுற மாதிரி விஷயம் வருதுனாக்கா அதில் அரசு லூப் அண்ட் கார்னர்ஸை பார்க்க ஆரம்பிக்கல. தென்னரசனை சொல்லியிருக்க மாதிரி அதுதான் மென்ஷன் பண்ணுறேன். இது ஏன் மைண்ட் எங்கே தெரியுமா போகுது? பரந்தூரில் ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா சுற்றி இருக்க நிலங்கள் எல்லாம் பயங்கரமாக ரேட்டு போகும்ன்ட்டு இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது பல பேர் லேண்ட்ஸை வாங்கி குவிச்சாங்க அந்த பகுதியில். என் கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் அரசு அதிகாரிகள் பல பேரும் அங்கே நிலங்களை வாங்கி குவிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குல்ல, அதில் மாற்றுக்கருத்து யாருக்கும் இல்லைல்ல. இப்போ ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் அங்கே இல்லைனாக்கா வாங்கின இந்த லேண்டு இதுக்கப்புறம் காஸ்ட் கம்மியாக தான் இருக்குமே தவிர அதிகமாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ அவங்க கதி தான் அதோ கதி. பேராசையில் அங்கே லேண்டை வாங்கி குவிச்சாங்க, இதுக்கப்புறம் அதை விற்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசில் ஒரே வினா இருக்க முடிஞ்சதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. பரந்தூரில் கையகப்படுத்தப்பட்ட நிலம் இருக்குல்ல, அங்கே அரசு என்ன செஞ்சால் கரெக்டாக இருக்கும், தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து என்ன செஞ்சால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.